யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம் பயணத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது சக்கரவர்த்தி. சுவாமிஜி, இங்கு எப்படி வாழ்கிறீர்கள்? இந்த உணவு, இந்த சீதோஷணம், இங்குள்ள மக்களின் பழக்க வழக்கங்கள், இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இவ்விடம் எப்படி உங்களால் வாழ முடிகிறது? யோகியை பார்த்து அந்த வடக்கத்திய சந்நியாசி வட இந்திய மொழியில் கேட்டார். இங்கே கசப்பான சில அனுபவங்களால் பாதிப்படைந்த அவரை பார்த்து யோகி பெரும் சிரிப்பு சிரித்து கம்பீரமாக தூணில் சாய்ந்து கொண்டு ஒரு சக்கரவர்த்தி போல காலை நீட்டிக்கொண்டு ஹிந்தி மொழியில் பதிலுரைத்தார். இங்கு இந்த பிச்சைக்காரன் பெருமையோடு வாழ்கிறான். மக்கள் வருகின்றனர், தாழ் பணிகின்றனர், உணவு அளிக்கின்றனர், புத்தாடை கொடுத்து மகிழ்கின்றனர். இங்கே இந்த பிச்சைக்காரன் பெருமிதத்தோடு வாழ்கின்றான். இங்கே உஷ்ணமும் அதிகமில்லை, குளிரும் அதிகமில்லை. இதமான இந்த தட்ப வெப்பத்தில் இந்த பிச்சைக்காரனை என் தந்தை கம்பீரத்தோடு பெருமையோடு வாழ வைத்திருக்கிறார். என் தந்தை பல காரியங்களை பக்தர்களுக்காக செய்துவிட்டு பெயரையும் புகழையும் இந்த பிச்சைக்காரனுக்கு அளிக்கிறார். பக்தர்களும் இந்த பிச்சைக்காரனின் பெயரை உச்சரித்து மகிழ்கின்றனர். சுவாமி, இங்கே இந்த பிச்சைக்காரன் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த வடக்கத்திய சந்நியாசி எதுவும் சொல்லாமல் எழுந்து நின்றார். யோகி அவருக்கு ஒரு வாழைப்பழத்தை பிரசாதமாக கொடுக்க அந்த சந்நியாசி சென்று விட்டார். அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வருமென தெரியாது. வங்கிகளில் பணம் போட்டு வைக்கவில்லை. போட்டிருப்பதோ அழுக்கால் கருப்பேறிய கந்தலாகும் நிலையில் உள்ள வஸ்திரம். மறுநாளைய பற்றிய சிந்தனையே இல்லாமல் பொங்கி வரும் ஆனந்த பெருஞ்சிரிப்பு. மக்களின் வேதனைகளையும் துயரங்களையும் வேண்டுதல்களையும் அன்றாடம் கேட்டாலும் துளியும் முகம் சுளிக்காது அவர்களுக்கு தைரியமூட்டி ஆறுதலளிக்கும் அந்த மகா புருஷனைக் கண்டு வியந்து விக்கித்து நின்றேன். சன்னதி தெரு வீட்டில் வாழ்ந்த அந்த மகா யோகியை, அந்த தெய்வீகத்தை வணங்கி நினைத்து பார்க்கிறேன். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் பயணத்தை தொடர்ந்து நாளை பார்ப்போம்.